கடந்த 7 மாதங்களும் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இந்த 8வது மாதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை வேகமாய் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்து நம்மளை தேற்றுகிறார். வாக்குத்தத்தங்களை தந்து நம்மளை உருவாக்குகிறார். வாக்குத்தத்தங்களை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறது என்ன? எல்லாரும் வேதத்தை கையிலெடுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நான் மறப்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? என்னைக்குமே பெற்றெடுத்த ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய பிள்ளைய ஒரு நாளும் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். மறந்து போகக்கூடிய சூழ்நிலை வருவதும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமையாக. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர்களே அப்படி மறந்தாலும் நான் இந்த மாதம், இந்த 8வது மாதத்தில் வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மறப்பது இல்லை என்று சொல்லுகிறார். கடந்த 7 மாதங்களாய் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகள் நம்மளை மறந்து விட்டதே. சூழ்நிலைகள் மத்தியிலே நான் மறக்கப்பட்டிருக்கிறேனே, இருந்தேனே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை மனிதர்கள் நம்மளை மறந்திருக்கலாம். வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவன் என்னை கைவிட்டாரோ என்று சில கேள்விகள் கூட நம்ம வாழ்க்கையில வந்திருக்கலாம். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கை உடைந்து எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட நிலையில நான் நிற்கிறேனே என்ற ஒரு புலம்பலை நீங்கள் சந்தித்திருக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பிரயாசப்பட்டோம், என் வாழ்க்கையில நான் ஒரு முன்னேற்றம் அடைய முடியவில்லை, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதியை பார்க்க முடியவில்லை, சமாதானத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, ஆசீர்வாதங்களை என்னால் பார்க்க முடியவில்லை என்ற ஒரு குறைவு இல்லை. நம் மறக்கப்பட்ட நிலையிலே கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நான் உங்களை மறப்பது இல்லை. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல, உங்க தொழில்ல, உங்க வீட்டுல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை எல்லாம் மறந்து விட்டதோ என்று நினைத்த விஷயங்களை கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, நான் மறப்பது இல்லை, உங்களை ஒரு நாளும் மறப்பது இல்லை. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை மறக்காத ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மறப்பது இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 16வது வசனத்தை பாருங்கள். இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. பாருங்க, ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது, என் உள்ள கைகளிலே நான் உன்னை வரைந்திருக்கிறேன். இந்த கடைசி பகுதி ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். ஆமென் சொல்ற, உன் மதில்கள் எப்பொழுதும் எப்பொழுதும். ஆண்டவர் இந்த வசனத்துல கடைசி பகுதியில ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க, எப்பொழுதும்
என் முன் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் நம்மளை எப்பொழுதுமே கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் தான் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லை என்றால் ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என் சூழ்நிலை அப்படி தெரியலையே. இல்லை, இந்த மாதம் நீங்கள் உணர, அனுபவிக்க, ஆண்டவர் என்னை மறக்கவில்லை, என் கூட இருக்கிறார் என்பதை அனுபவிக்க, நீங்கள் சந்திக்க ஆண்டவர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஒருவேளை மனிதர்கள் உங்களை மறந்துட்டாங்களாம். நீங்கள் நேசித்தவர்கள், நீங்கள் நன்மை செய்தவர்கள், நீங்கள் தூக்கிவிட்டவர்கள், உங்களால் ரட்சிக்கப்பட்டவர்கள் உங்களை மறந்து விட்டார்களா? அல்லது உங்களை அமேன் சுந்தரம் வேதனைப்படுத்துகிறார்களா? உங்களை துன்புறுத்துகிறார்களா? உங்களை கஷ்டப்படுத்துகிறார்களா? நீங்கள் அந்த மனிதர்களால் வாழ்க்கையில் நீங்கள் பல நெருக்கங்களை சந்தித்தது உண்டா? கடந்த 7 மாதங்களும் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை மறக்காமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய சில காரியம். நம்மை மறக்காத தேவன் இந்த 8வது மாதத்துல நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நமது திருச்சபைக்கும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் வாக்குத்தத்தம் சொல்லுகிறவர் மறக்காத தேவன். அவன் யார் மறந்தாலும் மறக்க மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறவர் நம்ம வாழ்க்கையில இந்த 8வது மாதத்தில் என்ன செய்ய போகிறார்? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மூலியமாய் என்ன நடக்க போகிறது? அதை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 17-18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் உற்று கவனிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மை மறக்காதவர், நமக்கு என்ன செய்வார், செய்ய போகிறார் என்பதை இந்த 2 வசனத்தில் நீங்கள் உற்று கவனித்தால் பார்க்க முடியும். அங்க என்ன சொல்லப்படுகிறது? மறக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்புவார் இந்த 8வது மாதத்தில். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். 17 பாருங்க, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளையே, சில நேரங்களில் கடவுள் மேல நீங்க வச்சிருக்கிற இந்த ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகிறதற்கு ஏதுவாய் ஒருவேளை சில மனிதர்கள் உங்களை உங்கள் வாழ்க்கையிலே துன்புறுத்தி வேதனைப்படுத்தி நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி நடந்திருப்பார்கள் அல்லது நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவர்கள் மத்தியிலே மறக்கப்பட்ட உங்கள் என்னுடைய வாழ்க்கைய இனி மறக்கப்பட்டதாய் இருக்காதபடி, இனி மறந்து போனதாகவே இருக்கட்டும் என்று கர்த்தர் நினைக்காதபடி, மறக்கப்பட்ட நம்ம வாழ்க்கை, மறக்கப்பட்ட நம்முடைய குடும்பம், மறக்கப்பட்ட நம்முடைய எதிர்காலம், மறக்கப்பட்டதான உங்கள் தொழில், உங்க வேலை, உங்க பிசினஸ், மறக்கப்பட்ட உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்பவும் மீண்டும் கர்த்தர் எடுத்து நிறுத்தி ஆண்டவர் கட்டி எழுப்புவார்.
அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இனி அவளந்தான் என்று சொன்னவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை எடுத்து கட்டப் போகிறார். இனி எல்லாம் முடிந்தது என்று யார் சொன்னார்களோ, ஒருவேளை நமக்குள்ளே அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கும். மற்றவர்களை விடுங்கள், நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். நாலு பக்கமும் நம் சூழ்நிலையை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலையின் காரணமாக நமக்குள்ளே சில கேள்விகள் வரும். இனி அவளந்தான், இனி என் வாழ்க்கை எழும்ப முடியாது, என் வாழ்க்கையில் மேல முன்னேற்றம் அடைய முடியாது, என் வாழ்க்கையில மாற்றங்களை பார்க்க முடியாது, அவளந்தான். எத்தனையோ மாதங்களை கடந்து வந்துட்டேன். ஜனவரியிலிருந்தே பார்க்கிறேன், வாழ்க்கை மாறும் என்று மாறவில்லை. இந்த மாதம் மாறும், அடுத்த மாதத்திலே மாற்றம் வரும், அடுத்த மாதம் உயர்வை நான் சந்திப்பேன். இப்படியெல்லாம் நான் மாதத்தை தாண்டி வரும் பொழுதெல்லாம், கடந்து வரும் பொழுதெல்லாம் என்னை நான் தேற்றிக் கொண்டேன். ஆனால் இனி என் வாழ்க்கையில மாற்றம் வராது என்பதை நான் உணர்கிறேன். இனி என் வாழ்க்கையில முன்னேற்றம் அவளந்தான் என்று நான் உணர்கிறேன். ஒருவேளை நமக்கு உள்ளே ஒரு கேள்விகள் இருக்கலாம், அல்லது யாராவது முறை நம்மிடம் சொல்லியிருக்கலாம், நீ எத்தனை முறை ஜெபிக்கிறாய், எவ்வளவு நாட்கள் ஜெபம் பண்ணுகிறாய், ஆலயத்துக்கு ஓடுகிறாய், ஜெபத்திலே தரித்திருக்கிறாய், எப்பொழுதும் ஜெபம் என்று ஓடுகிறாய், ஆவிக்குரிய பாதை என்று ஓடுகிறாய், உனக்கு என்ன கிடைத்தது என்று மற்றவர்கள் நம்மளை சோர்வடை பண்ணியிருக்கலாம். மற்றவர்கள் ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை மறக்கடித்திருக்கலாம். மற்றவர்கள் தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை உடைக்கிற மாதிரி நம்மளை மறக்க வைத்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், ஆமென், நம்ம வாழ்க்கையில எங்கே, எந்த இடத்திலே, யார் மூலியமாய், எந்த சூழ்நிலையிலே நீங்கள் மறக்கப்பட்டீர்களோ அதே இடத்திலேயே, அதே சூழ்நிலை மத்தியிலே, அதே மனுஷர்கள் மத்தியிலேயே, அதே நாட்களிலே, அதே இடத்திலேயே உங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவதை நீங்கள் இந்த 8வது மாதத்திலே பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. சரி, அவர் நம்மை மறக்காமல் மீண்டும் கட்டி எழுப்பும் போது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மாதம் நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க. இந்த மாசத்துல நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர், நம்மளை மறக்காத தேவன், நம்மளை மீண்டும் எங்க விழுந்தோமோ அதே இடத்திலேயே மீண்டும் எழுப்ப வல்லவர். அப்ப மீண்டும் அவர் எடுத்து நம்மளை கட்டும் பொழுது 2 விஷயத்தை அவர் செய்கிறார். என்ன? முதலாவது, உடைந்து போன நம்ம வாழ்க்கைய கர்த்தர் சீராக்குகிற காரியத்தை இந்த மாதம் செய்வார். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. ஆண்டவர் எதை எடுத்து கட்டப் போகிறார்? அவர் கட்டி எழுப்பும் பொழுது என்ன நடக்கும்? உடைந்து போன உங்க வாழ்க்கை, உடைந்து போன உங்க இருதயம், உடைந்து போனதான உங்களுடைய காரியங்களை கர்த்தர் சீர்படுத்துவார். அதை திரும்பவும் ஆண்டவர் உருவாக்குவார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என் வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய விஷயத்துல நான் நேர்த்தியாய் வந்தேன், சில நெருக்கம், போராட்டம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பின்னடைவை எனக்கு கொண்டு வந்து விட்டது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. எனக்கு பின்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறார்கள், நல்ல ஜெபிக்கிறார்கள், பயன்படுறார்கள். ஆனால் என்னால் அப்படி வாழ முடியவில்லையே, என்னால் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியவில்லையே, என்னால் ஆண்டவருக்காக என்னால் எழும்பி நிற்க முடியவில்லையே, நான் ஒரு குறுகிய வட்டத்தை தாண்டி என்னால் வெளியே வர முடியவில்லை, எங்க ஓடினாலும் என் வாழ்க்கையிலே ஒரு அடைக்கப்பட்ட பாதையைத்தான் சந்திக்கிறேன், மாற்றங்கள் இல்லை, மாறுதல் இல்லை, எப்ப மாற்றம் வரும் என்று காத்திருக்கிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் உங்களை கட்டி எழுப்பி ஆண்டவர் நீங்கள் இழந்த மறக்கப்பட்ட இடத்திலே தேவன் உங்களை தலை நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவர் சொல்லுகிறார். எப்படி அவர் கட்டி எழுப்புவார் என்றால், உங்கள் உடைக்கப்பட்ட இருதயத்தை, உடைக்கப்பட்ட வாழ்க்கையை, உடைக்கப்பட்ட தொழிலை, உடைக்கப்பட்டதான ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் சீர்படுத்தும்படியாய் அவர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. நீங்கள் இதுவரை காணாத மாற்றம்,
நீங்கள் இதுவரை சந்திக்காத ஒரு மாற்றங்களை இந்த 8வது மாதத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மளை மறக்கப்பட்ட இடத்திலே அவர் மறக்காதவராய் நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. 2வது, நம்மளை மீண்டும் கட்டி எழுப்பும் பொழுது என்ன நடக்கும்? முதலாவது, உடைந்த வாழ்க்கையை சீர்படுத்துகிறார். 2வது, எதிர்ப்புகள் நீங்கி சுகமாயிருக்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. 2வது, கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். எதிர்ப்புகள் நிறைந்த வாழ்க்கையை மாற்றி, எதிர்ப்புகள் நிறைந்த சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவேன். அல்லேலூயா. உங்க பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எதிர்ப்புகள், உங்க தொழிலில் இருக்கிற எதிர்ப்புகள், உங்களுக்காக சமுதாயத்தில் இருக்கிற எதிர்ப்புகள், ஆமாம், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசால வருகிற எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுகமாய் மாற்றுவார். வாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எதிர்ப்புகள், எதிர்ப்புனா மனிதர்களால் வருகிற எதிர்ப்பு மட்டும் கிடையாது. சில நேரங்கள் அப்படியே புரிந்து கொண்டே பழகிட்டோம். மனுஷன் நம்மளை எதிர்க்கிறான், அந்த எதிர்ப்பு தான் இல்லை, அதுவும் எதிர்ப்பு தான். ஆனால் இப்படி நம்ம கவனிக்கலாம். உங்க வீட்டில் ஒரு கடன் பிரச்சனை, ஒரு உதாரணத்துக்கு உங்களை அச்சுறுத்தல் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னா அதுவும் நம்ம வாழ்க்கையில் என்னது? எதிர்ப்புகள். வியாதி உங்களை விட்டு மாறலை. எத்தனையோ மருத்துவத்தை நான் பார்த்துட்டேன், மெடிசன் எடுத்துட்டேன், ஆனால் இந்த வியாதி என் சரத்தை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அது நம்ம வாழ்க்கையில் என்னது? எதிர்ப்புகள். சில நேரங்கள் சொல்றோம்ல, ஒரு நாள் நல்ல ஜெபம் பண்றையா, அடுத்த நாள் என்ன செய்ய முடியல? ஜெபிக்கவே முடியல. ஜெப ஆவியனால பெற முடியல. ஒரு நேரம் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், ரொம்ப வைராக்கியமா இருக்கிறேன், அடுத்த நேரம் பார்த்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. இது ஒரு பக்கம் என்னது? சொல்லுங்களேன். பிசாசால ஒரு எதிர்க்கப்படுகிறோம். வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரல, எவ்வளவு பிரயாசப்படுற, நன்மையை பெற முடியல. ஆமென். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாயின்னு பைபிள் சொல்லுது. ஆனா வசனத்தை விட எனக்கு வசனத்திற்கு எதிர்மாற என் வாழ்க்கை நடக்குது. இதுவும் ஒரு பக்கம் என்னது? எதிர்ப்புகள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த எதிர்ப்புகளின் மத்தியில இந்த 8வது மாதம், 7 மாசத்தை விட்டுருங்க, இந்த 8வது மாதத்துல நீங்கள் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார். உங்க குடும்பம், உங்களை சார்ந்திருக்கிறவர்கள், நல்லா கவனிங்க, உங்களை சார்ந்திருக்கிறவர்கள், உங்களை சார்ந்திருக்கிறவைகளையும் கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணுவார். ஆமே. 2 காரியம் சொல்றோம். 1, உங்களை சார்ந்திருக்கிற மனிதர்கள். 2வது, உங்களை சார்ந்திருக்கிறவைகள். 2ஐயும் கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் மத்தியிலே அல்லது அவர்கள் மூலியமாக நீங்கள் சுகமாய் தங்கியிருக்க ஆண்டவர் இந்த 8வது மாதத்து இந்த முதல் நாள் வாக்காய் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால மறந்து போயிட்டார்னு யோசிக்காதீங்க, மனுஷன் மறந்துட்டான்னு நினைக்காதீங்க. ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில சில விஷயம் நடக்கிறத பாத்தீங்கன்னா, கடவுளே நம்மளை மறந்துட்டாரோங்கிற மாதிரி நமக்கு தோணும் இல்லையா? சில நேரங்கள் அப்படி இருக்கும். மனுஷனை விட்டுருங்க, மனுஷனை பார்த்து பார்த்து சில நேரங்கள் நம்ம பழகி இருப்போம். இவன் அப்படித்தான், இவங்க அப்படித்தான், இந்த சூழ்நிலை தான். ஆனா இதெல்லாம் தாண்டி வரும் பொழுது சில பிரச்சனை நடக்கும், சில போராட்டத்தை நம்ம சந்திப்போம். வீட்டுக்குள்ளேயா இருக்கும், வெளியா இருக்கும், அல்லது சபைக்குள்ள சில போராட்டம் வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஆண்டவரை நம்மளை கைவிட்டுட்டாரோ, ஆண்டவரை நம்மளை மறந்துட்டாரோ. எவ்வளவு காரியத்தை நம்ம ஆண்டவருக்காக செய்தோம், ஆண்டவரை நம்ம மறந்துட்டாரோ அப்படின்லாம் தோணும். அன்னுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அப்படி உங்களுக்கு தோணிருக்குமானால் இனி அதை தூக்கி எறிஞ்சிருங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு தருகிறார், ஒரு புதிய அனுபவத்தை தர விரும்புகிறார், ஒரு புதிய மாற்றத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்துல, தொழில மறக்கப்பட்ட அதே இடத்துல ஆண்டவர் திரும்பவும் நினைப்பூட்டுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். சொல்லுங்களேன்.
அன்றுடைய பிள்ளையே, நீங்கள் மறக்கப்படுவதில்லை. சரி, அப்ப நல்ல கவனிங்க. நம்மை மறக்காத தேவன் நமக்காக என்ன செய்கிறார்? நம்பர் 1, மறக்கப்பட்ட வாழ்க்கையை மீண்டும் எடுத்து கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் என்ன செய்ய போறாங்க? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூரு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார், இரக்கமாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, நம்மை மறக்காத தேவன் இந்த 8வது மாதத்துல என்ன செய்ய போகிறார்? ஆமென். மறக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையை மீண்டும் கர்த்தர் நினைத்து மீண்டும் கட்டி எழுப்புவார். இரண்டாவது, இங்கே சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கர்த்தர் தருகிறார், இரக்கத்தை ஆண்டவர் செய்வார். ரெல்லை சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில இருக்கிற அங்கலாய்ப்பை ஆண்டவர் இந்த மாதத்திலே மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் அங்கலாய்க்கப்பட மாட்டீர்கள். இந்த 8வது மாதத்துல உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்துல ஒரு அலக்கரிப்பை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் ஆறுதலையும் இரக்கத்தையும் தருவதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்னைக்கு தேவ மனிதர் யோசேப்பு என்கிற தேவ மனுஷர், பல பிரச்சனை, பல போராட்டங்களை தாண்டின தேவ மனுஷர், தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டவர், சொந்த தேசத்தை விட்டு பிரிக்கப்பட்டவர், கூட பிறந்த 10 சகோதரர்களால் கொலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற துரிதமாய் குழியில் தள்ளப்பட்டவர். ஆனால் அன்னைக்குள்ள கால சூழ்நிலையின்படி தேவ மனிதர் யோசேப்பு ஐயாவுடைய வாழ்க்கையில் எல்லாம் மறக்கப்பட்ட நிலைதான். எல்லாம் மறக்கப்பட்டுட்டு அவளந்தான் இனி என்ன வாழ்க்கை என்ற நிலை அந்த குழியில் விழுந்த போது ஒருவேளை யோசிக்க அவருக்கு தோணியிருக்கலாம், சிந்திக்கிற தோணியிருக்கலாம். ஆனால் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் வாழ்க்கை இந்த குழியில் விழுந்ததற்கு பிறகு ஆமென், சில காலங்கள் நெருக்கத்தை சந்தித்தார், சில நாட்கள் அடைக்கப்பட்ட வாழ்க்கையை சந்தித்தார். சில காலங்களுக்கு பிறகு அவர் மறக்கப்படவில்லை, ஆறுதலையும் தேவனிடத்தில் இரக்கத்தையும் பெற்றதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருடைய மனிதர் யோசேப்பு மேல கர்த்தர் இரக்கமாய் இருந்ததுனால, நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குழியில் விழுந்த போது கர்த்தர் அவர் தயவை பாராட்டினார். அல்லேலூயா. அந்த தயவு யோசேப்பு, தேவ மனிதன் யோசேப்பை உயிரோடு எழுப்பியது. அந்த குழியிலிருந்து மரிக்க வேண்டிய நிலையில் இருந்தவரை மீண்டும் ஜீவனை கொடுத்து காப்பாற்றினார். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க பாருங்க, கர்த்தர் மறக்கல, இரக்கம் வச்சாருங்கிறதுக்கு அடையாளம், போத்திப்பார் வீட்டிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய பாவத்தின் ஆபத்திலிருந்து மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இதோடு முடிஞ்சிட்டா? இல்ல. அந்த யோசேப்புங்கிற தேவ மனுஷன் சிறைக்குள்ள அடைக்கப்பட்ட போது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது, சிறைச்சாலையின் அந்த அதிகாரியுடைய கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைச்சது. அல்லேலூயா. ஒரு அடிமையாய் அடுத்த தேசத்திற்கு விற்கப்பட்டு கொண்டு போற மனுஷனுக்கு ஒரு அதிகாரி மூலியமா எங்கெங்க தயவு கிடைக்கும்? கிடைச்சது. அதுதான் ஆண்டவர் யோசேப்புங்கிற தேவ மனுஷனுக்கு செய்த ஆறுதல். தகப்பன் இல்லையே, கூட பிறந்தவர் இல்லையே, இருந்தும் இல்லாத போல் வாழுகிறோமே என்ற இடத்திலே ஆறுதல் கொடுத்தார். இனி அவளந்தான் சொல்லப்படுற இடத்துல இரக்கம் செய்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கும். என் கூட இருக்கிற எல்லாரும் என் சொந்தம் வந்து, என்னை சுற்றி வாழுகிறவர்கள் எல்லாரும் நெருங்கினவர்கள், எல்லாரும் என்ன என் குடும்பம் தான். ஆனால் இருந்தும் இல்லாத போல் நான் வாழுகிறேன். ஒருவேளை யோசிக்கிறீங்களா? ஒருவேளை கவலைப்படுறீங்களா? நான் செய்யறதெல்லாம் வாய்க்கலன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க.
8வது மாதத்தில் மறக்க மாட்டேன் சொல்லுகிறவர் அவர் செய்ய போற 2வது காரியம், எல்லாரிடத்திற்கு மத்தியில கர்த்தர் உங்களை என்னையும் இரக்கத்தை தேவன் தந்து நடத்துகிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை கர்த்தர் செய்வார். நீ பாருங்க, யோசேப்பு ஐயா வாழ்க்கையில சிறைச்சாலையோடு முடிக்கல. கர்த்தர் எகிப்து தேசத்தின் முழு அதிகாரியாய் எகிப்தியனுடைய அந்த பார்வனுக்கு முன்னால கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். இது எதை குறிக்கிறது? தேவன் அந்த மனுஷனுக்கு செய்த இரக்கம். அல்லேலூயா. அதோடு முடிந்ததா? இல்லை. அந்த யோசேப்பை கொண்டு எகிப்து தேசத்துல வந்த அந்த பஞ்ச காலத்தை, வறட்சியான காலத்தை, அந்த உபத்திரவத்தின் காலத்தை, வெறுமையாக்கப்பட்ட காலத்தை இந்த மனுஷன் மேல வச்ச கர்த்தருடைய இரக்கத்தை கொண்டு அந்த தேசத்திற்கு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். எகிப்து தேசத்துக்கு மாற்றம் வந்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க மூலியமாய் கர்த்தர் இன்னைக்கு இரக்கம் செய்வேன், நான் மறக்கவில்லை என்று சொல்லுகிறவன் அந்த தேவன் இன்னைக்கு நம்மளை கொண்டு இந்த மாதத்துல உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்கிற இரக்கத்துக்குள் அநேகர் அடைக்கலமாய் வருவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமா, ஆண்டவர் நமக்கு செய்கிற இரக்கத்தை அதை மற்றவர்கள் அதில் அடைக்கலமாய் வருவார்கள். அல்லேலூயா. சரி, அதோடு முடிஞ்சுச்சா? இல்லை. அந்த தேவ மனிதர் யோசேப்புக்கு கர்த்தர் மீண்டும் இரக்கம் செய்தார். என்ன இரக்கம் தெரியுமா? இந்த யோசேப்பு மேல கர்த்தர் வைத்த இரக்கத்தினால தன் தகப்பனை சார்ந்திருந்த அத்தனை பிள்ளைகள், வேலைக்காரர்கள், எல்லா ஜனங்களுக்கும் எகிப்தில் அடைக்கலம் கொடுக்கிற இரக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு முடிந்ததா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யோசேப்பு மேல கர்த்தர் வைத்த இரக்கத்தினால 430 ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்திலே ஜனங்களை நடக்க வைத்தார். அல்லேலூயா. இதையே சொல்லிட்டு போலாம். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இரக்கம் பாராட்டினார்னா ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளேயே வைக்க மாட்டாரு, இதோடு முடிச்சுக்கிறோம் விட மாட்டாரு. கர்த்தர் ஒரு மனுஷன் மேல இரக்கம் வச்சாருன்னா அது எங்க வரம்பட்டு போகும் தெரியுமா? உங்க சந்ததி சந்ததி தலைமுறை தலைமுறை தாண்டி போய்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 2026 8வது மாதத்துல கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா இந்த 8வது மாசத்திலேயோடு முடியவதில்லை. உங்க தலைமுறை தலைமுறையாய் அவர் மறக்க மாட்டேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் நடந்துகிட்டே போகும். இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? சரி, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்கிற இரக்கம் நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும் இது நீங்க விளங்கிக்கிற 2 விஷயத்தை நான் சொல்லி ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவர் நம்மளை மறக்காத தேவன் நமக்கு என்ன செய்வார்? முதலாவது அவர் சொன்னார், கர்த்தர் சொல்வதாக மீண்டும் நம்மளை கட்டி எழுப்புவார். 2வது அவர் ஆறுதலும் இரக்கம் செய்வார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இரக்கம் செய்யும் போது எப்படி இருக்குன்னா, 1, முதலாவது காரியம், மனிதர்கள் ஆறுதல் சொல்லுவது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் மத்தியில நேரங்களில தேவன் நம்மளுடைய இருதயத்தை தேற்றி ஆறுதல் படுத்துவார். நல்ல சொல்லுங்களேன். இந்த உலகத்துல நீங்க மனுஷனை கவனிச்சீங்கன்னா, நான் மனிதர்களை குறை சொல்லவில்லை, எல்லாருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். சில நேரங்கள் நம்ம கஷ்டப்படும் பொழுது தேவைகள் மத்தியிலையோ சூழ்நிலையின் மத்தியிலையோ மனுஷர்கள் நம்ம இடத்துல சொல்லுவாங்க, கவலைப்படாத, கடவுள் பார்த்துக்கொள்ளும், அதோடு முடிச்சிருவாங்க. நமக்கு ஏன்ற உதவியை செய்ய முடியாது. அப்படி செஞ்சாலும் நம்ம தேவைகளை ஒரு நாள் பூர்த்தி செய்ய முடியவும் முடியாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. ஆனா நம்ம ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் ஆறுதல் மட்டும் கொடுக்கல, இரக்கம்னு செய்யல, கடைசி வரையிலும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, மனிதர்கள் சொல்லுகிற ஆறுதலை விட தேவன் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார், நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லே சொல்லுங்க.
ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் மறப்பதில்லை. எந்த சூழ்நிலை வந்தால், எந்த சூழ்நிலை வந்தாலும் யோசிக்காதீங்க, கவலையப்படாதீங்க. 8வது மாதத்துல ஆண்டவர் மேல நீங்க பாரத்தை வச்சு அவர் மேல அவருடைய கரத்தோடு உங்க கரத்தை இணைத்து நீங்கள் நடக்க முன்ன போங்க. ஆண்டவர் இந்த மாதத்துல நான் மறக்கவில்லை என்பதை உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்தில் அது அப்படியே நடக்கும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் இதுவரை கண்டறியாத நன்மைகளை கண்டறிய செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? என் இருதயத்துக்குள்ள உணர்த்தி கொண்டிருக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல், இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது அடைக்கப்பட்டிருந்த வாசலை திறப்பார். அல்லேலூயா. சில வாசல் அடைக்கப்பட்டது நமக்கு தெரிந்திருக்கும், சில வாசல் அடைக்கப்பட்டது நமக்கு தெரியாம இருக்கும். கடந்த மாசத்துல அடைச்சிருந்த வாசலை பிசாசு நமக்கு தெரியாம மறைச்சு வச்சிருப்பான். இந்த மாசத்துல அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர வைக்கிற மாதிரி சில பிளான் வச்சிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் அடைச்ச வாசலை நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது மறைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட வாசலையும், இதுவரை நீங்க அடைக்கப்பட்ட வாசலை ஒருவேளை பார்த்திருக்கலாம், அதையும் கர்த்தர் திறந்து கொடுப்பதை நீங்க பார்ப்பீங்க. சொல்லுங்க, நீங்க வாசல் திறக்கப்பட்டு நீங்கள் உள் பிரவேசிக்க கர்த்தர் செய்வார். உங்க வாழ்க்கையில அடுக்க அடுக்க நன்மையும் கிருபையும் உங்கள் குடும்பத்தை தொடரும். உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்துல உங்கள் கைகளை கொண்டு ஆரம்பித்த விஷயம், உங்கள் கைகளை கொண்டு நீங்கள் பிரயாசப்படுகிற காரியம், அது உங்களுக்கு வாய்க்கப்படும். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் வரும். நீங்க நினைத்த காரியம் நடக்கும். உங்க கைகளை கொண்டு ஆரம்பித்தவர் உங்களை கொண்டு முடிக்க பண்ணுவார். கைகளை தட்டியவர்களே சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார், ஆமென். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை, நான் உன்னை மறக்க மாட்டேன். நீங்கள் தைரியமா இருங்கள், உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதை இந்த முதல் நாளில் இருந்து இந்த மாதம் முடிவு வரையிலும் அவர் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா?